யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் சீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் சீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா 3/12/21/30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனரிசம்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ஸ்ட்ரென்த்து ஈவன் வீக்னஸ் எப்படி இருக்கும், அதே போல் இந்த 2025 இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, எண்கணித ரீதியாக அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் சீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள், எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த 3/12/21/30 இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து வியாழன், ஜூபிட்டர். சான்ஸ்கிரிட்டில் பிருஹஸ்பதின்னு சொல்லுவாங்க. பிருஹத் அப்படின்னு சொன்னால் பெருசு அப்படின்னு. ஸோ அதனால் பெருசாக இருக்கு. பிருஹதீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிருகதீஸ்வரர் ஓகே, பெரிய சிவலிங்கம் தஞ்சாவூரில் இருக்கிறது. ஸோ அப்படி இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க நல்லா தர்மத்தோடு இருந்து, அறத்தோடு இருந்து, ஆன்மீகத்தோடு இருந்து, கடவுள் ஆஸ்திகனாக இருந்து, கடவுள் பக்தியில், அதே போல் தேசத்தினுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன், அக்ஷரம், சம்ஸ்காரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாத்தையும் நம்ம பாரத தேசத்துடைய சனாதனம், புராதனம், இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சனாதனம், புராதனம், ஆன்மீகம் இதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல உடன்பாடு வச்சு இருந்தாங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க. பெரிய பெரிய ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பார்க்கலாம். நீங்கள் இதில் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை பார்க்கலாம், ஞானிகளை பார்க்கலாம், ரிஷிகளை பார்க்கலாம், யோகிகளை பார்க்கலாம். அதுக்காக சினிமா நடிகர் ஆகக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகக்கூடாது அப்படின்னு கிடையாது. எல்லாமே எல்லா ஃபீல்டுலேயும் இருப்பாங்க. ஆனால் இந்த தாட் ப்ராசஸில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அதனால்தான் இந்த பிரம்மனுக்கே ஆகட்டும், சிருஷ்டிகர்த்தா சிவனுக்கே ஆகட்டும், அப்புறமா விஷ்ணுவுக்கே ஆகட்டும், ஒரு ரோல் தான். ஆனால் இந்த 3 ரோலுமே ஒரு குருவுக்கு இருக்கு. ஒரு வாத்தியாருக்கு இருக்கு இல்லையா? வாத்தியார் வேலை பார்க்குறவங்கெல்லாம் 90% இவங்க தான். பிரைமரி ஸ்கூல் டீச்சர்லேருந்து பிடிச்சி ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், காலேஜ் லெக்சரர், ப்ரொஃபஸர், ஈவன் பிரின்சிபல், அவங்க எல்லாருமே இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க தான். இந்த தேதியில் பிறந்திருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. 3 ரோலும் பண்ணக்கூடியவங்க இவங்க. சில பேரெல்லாம் படிச்சுட்டு இப்போ ஒரு ஹெச்ஓடி ஆகணும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகணும், ஒரு லெக்சரர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி, டிலிட் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய படிப்பு படித்தாதான் ஒரு விஞ்ஞானி ஆக முடியும், ஒரு ஆசிரியர், பேராசிரியர் இந்த மாதிரி எல்லாம் பதவிகளெல்லாம் வரும். அந்த அளவுக்கு படிப்பு படிச்சிருந்தான். ஆனால் சில பேர் இந்த 3/12/21/30 பிறந்தவங்க பியூசி படிச்சிருப்பாங்க. பியூசி தான் படிச்சிருப்பாங்க. பார்த்தா பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கோச்சிங்கு, டீச்சிங்கு, ட்ரைனிங் எடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருப்பாங்க. சின்னதாக பார்த்தாலும் அவங்க ஏதோ படிச்சிருக்காங்கன்னா, ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னா, சில பெண்கள் டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க பசங்களுக்கு. ஜஸ்ட் எஸ்எல்சி பியூசி படித்து நல்ல நல்ல மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது, சயின்ஸு சொல்லிக் கொடுக்கறது, அதிலெல்லாம் நிறைய இருக்குது. அதனால குருவாகக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்குது. குருவாகக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு இப்போது தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஓகே 75 வயசு ஆகுது. 75 வயசுலேயும் விக்கு போட்டு வந்தார்னா 25 வயசு பையனு கூட உடம்பு சிலுக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது 30 வயசுக்கெல்லாம் அவருக்கு முடி கொட்டி போச்சு, பால்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் அந்த ஆன்மீகத்துடைய சிம்பிள் எதுக்கு? நான் நடிக்க வரும்போது தானே முடியெல்லாம் தேவை, அப்போ பார்த்துக்கலாம் மேக்கப்பு அதெல்லாம்.
நல்ல கலர் போட்டுக்கிறது, மேக்கப் போடுறது, ஸ்டைலாக ஷூ போடுறது, ட்ரெஸ் பண்ணுறது, இந்த ஹேர் விக்கெல்லாம் வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது எப்போ பாரு விக் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா இந்த சினி ஃபீல்டில் வந்தவங்க எப்பவுமே ஆகட்டும் அந்த கிளாமரை விட்டு கொடுக்கக்கூடாது. இப்பவும் பாருங்க, அமிதாப் பச்சன் 80ல் இருக்காங்க. எப்பயாவது சினிமாவில் கூட பால்டா ஒரு வேஷம் போட்டது இல்லைங்க அவரு. 80 வயசு. அப்போ எப்படி இருந்தோ ஏர்சர் அதே மாதிரி விக் பண்ணி வச்சு 24/7 விக்ல தான் இருப்பாங்க. இது வீட்டில் எப்படி இருப்பாரோ தெரியாது. ஆனால் யாருக்குமே வெளியில வந்து அந்த பால்ட் ஹெட் யாருமே பார்த்ததும் கிடையாது. அது இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்லவே இல்லை. என்ன அப்போ கட் ஃபுல் டார்க் கருப்பான ஹேர்ஸ் இருந்தது. இப்போ இவர் பண்ணியிருக்கிற விக்ல கொஞ்சம் ஒயிட் ஹேர், கொஞ்சம் ஒயிட் அண்ட் பிளாக், பெப்பர் சால்ட் இதில் வச்சிருக்காரு. 80 வயசானாலும். அப்போ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த கிளாமரை எந்த அளவுக்கு காப்பாற்றிட்டு போகிறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளிசிட்டி கொட்டி போச்சு, முடி கொட்டி போச்சு, இப்படி இருக்கலாம். ஆன் ஸ்க்ரீன் வரும்போது பார்த்துக்கலாம். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அந்த மாதிரிலாம் சிம்பிளிசிட்டி முடியாது. அதே போல் ரஜினிகாந்த் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னா உயிர். ஆன்மீகம்னா உயிர். ஏதோ தமிழ்நாட்டில் நான் இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். கர்நாடகாவில் இருந்தேன், தமிழ்நாட்டுக்கு வந்தேன். என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் நீந்தான், வாழ வச்சுட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிறேன். ரஜினி தமிழ் இல்லை, அவர் மராட்டா பேசுகிறாரு, அது பேசுகிறாரு, இது பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் எங்கே தூக்கி போட்டிங்கன்னா, ஒன்று தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், இல்லைன்னா இமயமலைக்கு போய் விழுந்துருவேன். நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். இல்லைன்னா இமயமலை போய் விழுவேன். எதுக்குன்னா எனக்கு ஒன்று ராகவேந்திரர். என்னுடைய வாழ்க்கையில் இப்பயும் நான் இந்த அளவுக்கு, நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, 75ல் இருக்கீங்க, 25ன்றீங்க, சிம்பிளிசிட்டியாக இருக்கீங்கன்றீங்க, அப்படின்றீங்க. இப்படி என்ன இருந்தாலும் நான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு எனக்கு ராகவேந்திரர் அப்புறமா மகாவதார் பாபா தான். இப்பவும் எனக்கு நடத்திட்டு செல்றது அவங்க தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மீகம். எத்தனையோ ஹீரோக்கள் கூட அவர் பழகும்போது அவங்கெல்லாம் நாஸ்திகத்தை பேசினா கூட, அரே அது முரண்பாடா இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், விடுங்கன்னா அவங்களோட கூட ஒத்து போறாங்க. ஏன் ஈவன் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் 3ஆம் நம்பர் தான் பிறந்தவங்க, 21ன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அவரு ஆன்மீகம் அது இது கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாலும், இவருக்கு கடவுள் அப்படிலாம் இருந்தாலும் பாருங்க எப்படி இருக்குன்னு. எந்த அளவுக்கு ஒரு அது அவருடைய விஷயம், அவ்வளவுதானே. அவருக்கு ஆன்மீகம் இல்லையா? ஈவன் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர்களும் அவ்வளவுதான். கடவுளை பத்தி அவ்வளவு பேச மாட்டாரு. ரஜினிகாந்த் அவங்க மேடையில பேசும்போது, கருணாநிதிக்கு கடவுள் பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை, கடவுளுக்கு கருணாநிதி அவர்களை பிடிக்குதே பாருங்க. சத்யசாய் பாபா அவரே தேடி வந்துட்டாரு. நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு 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 2 வருஷமா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. சத்யசாய் பாபா, புட்டபர்த்தி சத்யசாய் பாபா. ஆனா கடவுளை பிடிக்கல அப்படின்னு இவரு உட்காந்துட்டு இருந்தா கருணாநிதி அவங்க, கடவுளுக்கு இவரை பிடிக்குது, அதனாலதான் ஆன்மீகவாதியா இருந்தார், அவரே வீட்டுக்கு வந்துட்டாரு இவரை பாக்குறதுக்கு. இவரு அங்க போறது இருக்கட்டும், அவளுக்கே அந்த மாதிரி அந்த ஆன்மீகத்துல ஊறி பேசக்கூடிய விஷயங்கள். ஸோ தமிழ் இல்லை, நான் தமிழ்நாடு தான், எங்க மூதாதையெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பிறந்தவங்க, கிருஷ்ணகிரியில், அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா. ஸோ அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சிம்பிளிசிட்டி. அதே போல எதையுமே ஒரு சிம்பிளா எடுத்துக்கக்கூடிய பக்குவம் அந்த 3ஆம் நம்பருக்கு வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போகலாம். இப்போ எல்லாரும் அவ்வளோதான், எனக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தேன், தமிழ்நாடு மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நன்றி அப்படின்னு போயிடலாம். ஆனால் எங்கே போனாலும் என்னை வாழ வைக்க எல்லாருமே சொல்லுவாங்க. என்னுடைய அப்பா அம்மா எல்லா குரு எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு பேசுவார். எனக்கு பாலச்சந்தர் தான் ஒரு செகண்ட் லைஃப், சினிமாவில் ஒரு லைஃப் கொடுத்தவங்க, இதெல்லாம் பேசினா கூட கடைசி அவர் சொல்றது அவார்டுக்கு ரிவார்டுக்கு என்ன எந்த ஃபங்க்ஷன் போனாலும் என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே அப்படின்வார். ரொம்ப கஷ்டங்க அந்த கோட்டை கண்டினியூஸாக கொண்டு போகிறது. 50 வருஷம் சொல்லிட்டே வர்றது, 40-50 வருஷம் சினிமா வாழ்க்கையில் கொண்டு வர்றது வந்து கேரி ஃபார்வர்டு எல்லாராலும் முடியாது. அதனால அந்த ஆன்மீகத்தினுடைய விஷயத்தில் இருந்தால் இந்த தேதியில் இருக்க எந்த ஹைட்டுக்கு போவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே போல் அவரை பார்த்து எல்லாரும் நீங்கள் சிம்பிள் இருக்கீங்க, சிம்பிளிசிட்டி என்ன சிம்பிளிசிட்டிங்க? போயஸ் கார்டனில் வீடு கட்டியிருக்கேன், வர்றது போகிறது எல்லாமே BMW காரு, எங்கே ஸ்டே பண்ணாலும் 5 ஸ்டார் 7 ஸ்டார் இருக்கும். என்ன சிம்பிளிசிட்டி இருக்குது? நல்ல வாட்ச் கட்டுறேன், நல்ல டிஷர்ட் போடுறேன், ஜீன்ஸ் போடுறேன், எல்லாம் பிராண்டட் தான் போடுறேன். என்ன சிம்பிள் இருக்குங்க? ஏதோ ஷேவிங் கொஞ்சம் கம்மி பண்ணாமல், கலர் போடாமல், ஹேர் அப்படியே பால்டு ஹேர் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது, அவ்வளோதான். ஒன்றும் சிம்பிள் இல்லைங்க. அதையும் ஓப்பனாக சொல்கிறாரு. சிலர்லாம் அப்படி புகழ்ந்துட்டோம்னா ஆமாம் தேங்க்யூ அப்படின்னு போயிடுவாங்க. சிம்பிள் ஒன்றும் இல்லைங்க, உண்மையை தானே பேசணும்.
போயஸ் கார்டன் வீடல்ல அங்கே வீடு கட்டியிருக்கவங்க எல்லாம் சிம்பிள்னு எப்படி சொல்வீங்க? அப்படி என்ன ஒன்று, சின்ன வயசுல இருந்து தரையில் படுத்து பழக்கமாயிருச்சு. அதனால நான் இப்பவும் எந்த ஹோட்டல் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு மெத்த மாதிரி போட்டு இது போட்டு தரையில் தான் படுக்கிறது, கட்டில் கிட்டலாம் படுக்கிறது இல்லை. அது ஏதோ சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அது விட்டால் என்ன ஒரு சிம்பிள் இல்லைங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. 3. ஸோ அப்போ 12. இன்னொருத்தரையும் சொல்லலாம் 12. யார்? நம்ம விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் மதர் ஆஃப் ஆல் ரிலீஜன் ஹிந்து தர்மம்னு சொல்லி உலகத்துக்கே சொன்னவர். மதர் ஆஃப் ஆல் ரிலீஜன் வந்து ஹிந்து தான், சனாதனம் தான், புராதனம் தான். எல்லாருக்குமே புக்ஸ் இருக்க தவிர இதுக்கு புக்ஸ்ன்றதெல்லாம் தானா வந்தது அப்படின்னு சொன்னவர் ஆன்மீகத்தில். அப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்காங்க நீங்க, அமெரிக்காவில். சரி, நம்ம ஈஸ்டர்னில் பிறந்திருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, பாரத தேசத்தில் பிறந்திருக்கிறவங்க, இது ரிஷிகளுடைய நாடு, யோகிகளுடைய நாடு, ஆன்மீக சிந்தனையாளர்கள்லாம் ஓஹோன்னு பிறந்து வளர்ந்தவங்க, இப்போ பிறந்திருக்கிற நாடு. அதனால நமக்கு அந்த ஆன்மீகம் ரத்தத்தில் ஓடோன்னு வச்சுக்கோங்க. வெஸ்டர்னில் அந்த மாதிரிலாம் பிரின்சிபல்லாம் ரொம்ப குறைவு தான். அப்ரஹாம் லிங்கன் 10 தடவை முயற்சி எடுத்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சு போதும்டா சாமின்னு இருந்தால் கூட விடாமுயற்சியில் திரும்பி பிரசிடென்ட் ஆன பிறகு அவர் செருப்பு தைக்கிறவர். அப்போ யாரோ ஒருத்தர் அவரை கிண்டல் அடிக்கிறார். உங்கள் ஃபாதர் எங்களுக்கு ரெகுலராக செருப்பு எல்லாம் ஷூவெல்லாம் தைச்சி தருவாங்க, கொண்டு வருவாங்க. எங்கள் ஃபாதர் உங்கள் ஃபாதருடைய கஸ்டமர். இப்போவும் ஒன்றும் தொந்தரவு இல்லை சார், எனக்கு இப்போவும் அந்த வேலை வரும். ஏதாவது எங்கள் ஃபாதர் தைச்சி கொடுத்த ஏதாவது ஷூவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கொண்டு வந்து கொடுங்க, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க. ஓப்பனாக கேட்கும்போது இவர் பிரசிடென்ட் ஆன பிறகு டிஸ்கிரிமினேஷன் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடியது ஆன்மீக விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ ஒரு 4 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேங்க. அது கன்னடா தெலுங்குல மட்டும் அவைலபிள் இருக்குது. இன்னும் இங்கிலீஷ் ஹிந்தியில் கொஞ்ச நாளில் டிரான்ஸ்லேட் ஆகும். ஆனால் யாராவது நியூமராலஜி கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணோன்னா சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கலாம், எங்கள் ஊரில் எங்கே இப்போ ஆன்லைன் ரொம்ப அருமையான ஒரு விஷயம், டெக்னாலஜி இல்லையா? அதனால் ஒரு 4 புஸ்தகங்கள் எழுதியிருக்கோம். 2000 பேஜஸ், மோர் தென் 2000 பேஜஸ் இருக்குது. ஸோ வாஸ்து பற்றி, ஜோதிடம் பற்றி, எண்கணிதம், பாமிஸ்ட்ரி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்னாம்னு பேர் வச்சு. ஸோ நீங்கள் கூட வந்து படிக்கலாம். சர்டிஃபிகேஷன் நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து, நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களுக்கு. சர்டிஃபிகேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் கூட. ஓகே, ஸோ குருவாக நான் ஒரு சீனியராக இருந்தேன்னா நீங்கள் ஒரு ஜூனியராக இல்லையா, அது படிக்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ 3ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க எப்படி எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ஒரு 200 வருஷத்துலேருந்து 3ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், மேனரிசம் இப்படியே இருக்கா, அவங்கெல்லாம் ஒரு குருவாகக்கூடிய யோகம் இருக்கிறவங்களா அப்படிங்கிற பற்றியே யார் யார் பிறந்திருக்கிறாங்கன்றத ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். வீரபாண்டி கட்டபொம்மன், என்ன என்னுடைய தங்கச்சிகளுக்கு அம்மாவுக்கெல்லாம் மஞ்சள் அறுத்து கொடுத்தாயா, என்ன கொடுத்தப்பா உனக்கு நான் டேக்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆதிபத்தியத்துக்கு விருத்தமாக குரல் எடுத்தவங்க வீரபாண்டி கட்டபொம்மன். 3 ஜனவரி 1761 பிறந்தவங்க. பாருங்க எப்படி இருக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு. அப்புறமா 3ஆம் தேதி பிரபுதேவா. நான் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை வந்து இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுக்குறவங்க தானே குரு, அவர் தானே வாத்தியார். ஸோ ஹி ஹிம்செல்ஃப் எ டான்சர், ஹி ஹிம்செல்ஃப் எ ஆக்டர். டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாரு, டான்ஸை கூட மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் இருக்கார். மாஸ்டர் ஆகக்கூடிய யோகாலாம் 3ஆம் நம்பருக்கு இருக்குது. அப்புறமா 3ஆம் நம்பரில் பின்ன கருணாநிதி அவர்கள், ஒரு பெரிய பொலிட்டிஷியன். 3ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க தேச பிரேமம் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். மாணிக் ஷா, ஜென்ரல் மாணிக் ஷா பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அவரும் கூட இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக இருந்தவங்க ஜென்ரல் மாணிக் ஷா. ஸோ இந்திரா காந்தி அவங்களே எதிர்த்து பேசினவங்க. நீங்கள் என்ன இருந்தாலும் அரசியல் நடத்துங்க, நீங்கள் ஆர்மி நேவி இதற்கெல்லாம் நமக்கு போட்டிருப்பீங்க, போஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க, நீங்கள் உங்களால் நியமிக்கப்பட்டவங்க தான் நாங்கள், ஆனால் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் தலை ஆட்ட முடியாது, ப்ரிப்பரேஷனுக்கு இவ்வளோ டைம் ஆகும்னா இவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி இருந்தவர். நல்லா சின்சியர் மேன். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி சின்சியரிட்டியில் இருந்தால் எவ்வளோ பெரிய பொசிஷன் வருது அப்படின்னு. 3ஆம் தேதி இவர் பிரபுதேவா. 3ஆம் தேதி ஜெயபிரதா. 3ஆம் தேதி ஏப்ரல் 1952 பிறந்தவர். இப்போ சிம்பு சிலம்பரசன் 3rd February பிறந்தவங்க.
அவரும் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் ரொம்ப சிலம்பரசன் பேர் வச்சிருந்தா கூட அது இதுன்னு இதில் மாட்டுவார், கொஞ்சம் கமெண்ட்ஸுகள்லாம் ஆளாகுவார். இப்போ ஓரளவுக்கு ஆன்மீக விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. ஸோ அதனால 3ஆம் தேதி இருக்கிறவங்க எப்பவுமே ஆன்மீகத்தோட இந்த விஷயத்தோட இருந்தால் ரொம்ப அருமையான விஷயங்களை சாதிப்பாங்க. அப்புறமா ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். யார்? இவர் ஏவிஎம் சரவணன் அவர்கள். ஏவிஎம் சினிமா மூவிஸ் இருக்கு இல்லையா, 3 டிசம்பரில் பிறந்தவங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ராஷ்டிரபதியாக இருந்தாங்க. ஸோ அவங்க 3ஆம் தேதி பிறந்தவங்க. 3ஆம் தேதி பிறந்தது ரஜினி, இவருன்னு நினைக்கிறேன், சத்யராஜ் கூட 3ஆம் தேதி தான். ஸோ 12ஆம் தேதியில் பிறந்திருக்கோம் ரஜினிகாந்த் சொன்னேன், அப்புறமா விவேகானந்தர் சொன்னேன், ஈவன் அப்ரஹாம் லிங்கன் சொன்னேன், பிரியங்கா காந்தி அவங்க 3ஆம் தேதி 12ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க. சார்ல்ஸ் டால்வின், ஸோ ஜிவி விஞ்ஞானி, அவரு கூட 12ஆம் தேதி பிறந்திருக்கிறவர். 12ஆம் தேதி தயானந்த சரஸ்வதி, இந்து தர்மத்தினுடைய விஷயத்துங்களாம் ரொம்ப அருமையாக விஷயத்தை கொண்டவங்க. அமலா, நாகார்ஜுனா இப்போ பண்ணியிருந்தார்ல கூலியில் சினிமாவில் வில்லனை பண்ணியிருக்காரு, அவங்களுடைய மனைவி 12. யுவராஜ் சிங் 12ஆம் தேதி பிறந்தவர், கிரிக்கெட்டரு. அப்புறமா சிவராஜ்குமார் ஜெயிலர் சினிமாவில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார் ரஜினிகாந்த் கூட, அருமையான ரோல் அது. 12ஆம் தேதி தான் பிறந்திருக்கிறவர். 60 வருஷமானா கூட இப்போ கூட ஹீரோவாக இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தது 21 பிறந்தவங்க தான் ஜோசப் ஸ்டாலின். அந்த புரட்சி ரஷ்யா பிடிச்ச பார்த்து தான் கருணாநிதி இவங்களுக்கு பேர் வச்சாங்க. ஸோ ஜோசப் ஸ்டாலின் அருமையான ஒரு வீர். அதுக்கு அடுத்தது சந்தானம், நல்ல காமெடியன், 21 பிறந்தவர். பிஸ்மில்லா கான் அப்படின்னு ஷஹனாய் ஊதுவார். நாதஸ்வரம் ஊதுவோம் இல்லையா, எங்கள் தமிழ்நாடு சைடில் நாதஸ்வரம் நீட்டாக இருக்கும். இவரது ஷெஹனாய் அதில் ஒரு 25% தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 ஃபீட்னா பெருசுன்னு நினைக்கிறேன், 1.5 ஃபீட். அதை ஊதுறதுல ரொம்ப அருமையான ஒரு வித்வாம்சர். ஸோ அவருக்கு பாரத் ரத்னா கொடுத்துருக்கு. பாரத ரத்னா வாங்குறது அவார்டு வாங்குறது அவ்வளோ சுலபமாக. அதனால தான் பிரகஸ்பதின்னு சொன்னேன் நான். 3, 12, 21, 35 பிறந்திருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய அவார்டெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்கன்னு. ராதிகா சரத்குமார் 21, அருமையான நடிகர். 21 தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், எக்ஸு. இந்த டைமும் வந்துடுவார்னு நினச்சேன். ஆனால் அவங்க கொஞ்சம் கரப்ஷன் சார்ஜஸ், அந்த சார்ஜ் கொஞ்சம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனையாகி அவர் வரல இந்த டைமு. ஸோ கிறிஸ் கேல் கிரிக்கெட்டர் 21ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க. 21 பிறந்திருக்கிறவங்க தான் பரத், ஒரு ஹீரோ இருக்கல தமிழில். 21 பிறந்திருக்கிறவங்க கோவிந்தா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிந்தி நடிகர், அருமையான நடிகர். அப்புறமா எஸ்ஜே பாபா அணு விஞ்ஞானி, 30ஆம் தேதி பிறந்திருக்கிறவர். 30ஆம் தேதியில் பகவான் ரமண மகர்ஷி 1879 பிறந்தவர். 30th டிசம்பர் 1879 பகவான் ரமண மகர்ஷி. ஸோ அவரை பற்றியெல்லாம் பேச முடியாதுங்க, பெரிய விஷயம் அது. அதுக்கடுத்தது அருமையான காமெடியன் பரேஷ் ராவல், இந்திய காமெடியன். அப்புறமா கேஎஸ் ரவிக்குமார், அருமையான டைரக்டர், தமிழில் கேஎஸ் ரவிக்குமார் 30ஆம் தேதி பிறந்தவங்க. கேஎஸ் திம்மையான்னு அவர் கூட ஒரு மிலிட்ரி அதிகாரியாக இருந்தவங்க, 30th டிசம்பர் பிறந்தவங்க. சோனு சூத் 30th பிறந்தவங்க. சோனு சூத் பார்த்தீங்கன்னா வில்லன், தமிழில் கூட நடிச்சிருக்காங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. ஆனால் உண்மையான வாழ்க்கையில் கரோனா வந்தப்போ அவங்க செஞ்ச விஷயம் பெரிய ஹீரோ ஆகிட்டார். உண்மையிலே பெரிய ஹீரோ, எந்த ஹாலிவுட் பாலிவுட் ஹீரோ இல்லை, அந்த அளவுக்கு சேவை செஞ்சாங்க கரோனா டைமில். சோனு சூத் 30ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க. நிறைய பணத்தை செலவு பண்ணாங்க, நிறைய பணம் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு பணம், அன்னதானம் ஆகட்டும், அவங்களுக்கு நிறைய ஃபுட் சப்ளை பண்ணுறது, மணி, அண்ட் தென் ஈவன் பஸ்ஸாக பண்ணி அவங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அதுக்கு திருப்பி அனுப்பிச்சாங்க, அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சோனு நிகம் அருமையான ஒரு சிங்கர். அப்புறமா ராஜா அண்ணாமலை செட்டியார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியை ஃபவுண்டர். ஸோ 30ஆம் தேதி பிறந்தவங்க. ஸோ டிஸ்டன்ஸ், ஏன்னா காலேஜுக்கு ரெகுலராகவும் போக முடியாது, ஈவினிங் காலேஜுக்கும் போக முடியாதுன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுத்து நிறைய பேருக்கு படிப்பு கொடுத்தவங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ், செடிகளுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தவர், விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ். இதெல்லாம் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க தான். ஸோ அப்போது இந்த 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்கள பற்றி நம்ம இந்த அளவுக்கு
ஒரு 200 300 வருஷத்துலேருந்து பிறந்திருக்கிறவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். இதே பாருங்க, குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போ கேது நட்சத்திரத்துலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு. அந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்கள நீங்க பாருங்க, இந்த தேதியில பிறந்திருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி வராது. இப்போ குரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க யாருன்னு வைங்க, அவங்களுக்கு இந்த 3, 12, 21, 30 பிறந்திருக்கிறவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காது. ஆனா 3, 12, 21, 30 பிறந்திருக்கவங்க குரு கேரக்டர் தான் இருக்கும். அது விட்டு இருக்காது. நட்சத்திரம் வரவே வராது. அதனால நட்சத்திரப்படியா பார்த்து தான் நிறைய பேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், மேனரிசம், ஈவன் அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர், எந்த தேதியில எந்த வேலை செய்யலாம் அதெல்லாம் தெரியாம பாவம் பிரச்சனையில மாட்டுறாங்க நிறைய பேர். அதனால எண்கணிதத்தோட நீங்க ஜோதிடத்தை பாருங்க. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓன்லி ஜோசியம் பார்த்தீங்கன்னா வரவே வராது. எண்கணிதத்தோட ஒப்பிட்டு தான் போகணும். அப்போதான் வரும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியல. அப்போ முகூர்த்தம்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி, 7ஆம் தேதி, இதெல்லாம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி எல்லாம் கல்யாண தேதி வச்சிடுறாங்க. நிறைய பேர் நல்ல முகூர்த்த நாள், நல்ல மாதம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3, 12, 21, 30 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 9 வரக்கூடிய வருஷம் 2021 9. அப்போ 9ன்றது வந்து செவ்வாய், 3ன்றது வந்து குரு. ஸோ குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. மங்களம்னா செவ்வாய்க்கு இன்னொரு பேர் மங்களம். அதனால 3, 12, 21, 30 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையான வருஷம். என்னென்ன முயற்சிகள் லாஸ்ட் டைம் எடுத்து தோத்து போனீங்களோ இந்த வருஷம் மட்டும் விடாதீங்க. அந்த பெரிய பெரிய விஷயங்களை எது விட்டு போயிருந்துச்சோ அதெல்லாம் ஆரம்பிங்க. இந்த வருஷம் எல்லாத்துலேயுமே பிரேக் த்ரூ கிடைக்கும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம் அருமையான வருஷம் தான் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது 3, 12, 21, 30 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, டோட்டல் லைஃப் டைம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அருமையான மொபைல் நம்பர் சொல்றேன் பாருங்க. 46 டோட்டல் வர்ற மாதிரி ஒரு மொபைல் நம்பரை வாங்கிக்கோங்க. 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1, 3ல எண்ட் ஆகணும். மொபைலுக்குள்ள 10 டிஜிட் இருக்கும் இல்லையா, அதில் 5, 6 அதிகமாக இருந்தால் நல்லது. இந்த மொபைலை அதுக்கு ஒரு குருவுடைய ப்ரொஃபைல் பிக்கு, குரு அப்படின்னா சாய்பாபா ஆகலாம், ராகவேந்திரர் ஆகலாம், மகாவதார் பாபால், ஒரு குருவுடைய ப்ரொஃபைல் பிக் போட்டு வைங்க. ஒரு குருவுடைய ஒரு ரிங்டோன், ஈவன் குரு பிரம்மா குரு விஷ்ணு கூட போட்டுக்கலாம். நீங்க ஒரு குருவுடைய ஒரு ரிங்டோன் அதில் போட்டு வச்சு அந்த மொபைலை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் லைஃபே மாறிடுங்க. உங்கள் லைஃபே மாறி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ வாழ்க்கையில் அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி வச்சிரும். 46 அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மொபைல் நம்பர். அதை வாங்கி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, எல்லா வருஷமும் நல்லா இருக்கிறதுக்கு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலரை பயன்படுத்துங்க. லேடிஸ் வந்து இந்த கலரில் நிறைய சாரீ, சுடிதார் போட்டுக்கலாங்க. டார்க் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஜென்ட்ஸ் வந்து அந்த மாதிரி டார்க் ரெட் போட முடியாது. டார்க் ரெட் போட முடியாதுன்னா லைட் மரோன் கலருக்கு வாங்க. டைரக்ட் எல்லோ கலர் போட முடியாது அப்படின்னா ஐவரின் மரம், அந்த மாதிரி கலர்ஸ் போடுங்க. அப்புறமா ஆரஞ்சில் போட்டுக்கலாம். டிஷர்ட்ஸு இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கலர் டைரக்ட் கிடைக்கும், எல்லோ, ரெட், ஆரஞ்சு. டிஷர்ட்ஸ் லெவலில் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபார்மல் ஷேட்ஸ்னும் போது ஐவரி, லைட்டு மரோன் கலர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வருஷம் முழுவதும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் போனீங்க, ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்கள் வேலைகளெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி நடந்துகிட்டே போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு சக்ஸஸ் ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. அந்த கலர்ஸை நீங்கள் அணியும் போது நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. அப்போது உங்கள் என்விரான்மெண்ட்டும் ப்ளசண்ட் ஆயிரும். சரியா? அதனால் இந்த 3 கலர் மறக்காமல் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையான வருஷமாக அமையும். இது லைஃப் டைமுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க வருஷம் முழுவதும் 1 லக்கி நம்பராக பயன்படுத்துங்க. எப்படி குறித்து 1 லக்கி நம்பராக பயன்படுத்துறது? எல்லா விஷயத்துலையும் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ காலைல 4 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணீங்க. 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைக்கும்போது 4 மணி 6 நிமிஷத்துக்கு வைங்க. என்னாச்சு அப்போ? 4 + 6 10. 10ன்னா 1 சூரியனுடைய எண்ணெய். இந்த சூரியனுடைய எண்ணெய் நீங்கள் எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம். இப்போ காலைல 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்க, பிளான் பண்ணீங்க. 9 மணி 1 நிமிஷத்துக்கு அடி எடுத்து வைங்க, வெளியில் கிளம்புங்க. பாருங்க எப்படி இருக்கும்னு. இப்போ ஒரு டீசலோ பெட்ரோலோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்க, பெட்ரோல் பங்க் வந்தீங்க. ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருப்பா.
அப்படின்னீங்க. 500 ரூபாய்க்கு போட்டுறதுக்கு பதிலாக 1000 ரூபாய்க்கு போடுங்க, ஒன்று வந்துடும். இன்னொரு தடவை ஏதோ போனீங்க, பெட்ரோல் போடணும், 1500 ரூபாய்க்கு போடுப்பா அப்படின்னு நினைச்சீங்க. 1500 போட்டுடலாம், டீசலோ பெட்ரோலோ. 1500 பதில் இன்னொரு 400 ரூபா சேர்த்து 1900, 1900 ருபீஸ். 1900 ருபீஸுக்கு போட்டாச்சுன்னா ஒன்று வந்துருச்சு. 1 + 9 10, 10ல் 0 கழிச்சாச்சுன்னா 1. அப்போ அந்த சூரியனுடைய எண்ணெய் அலாரம் வைக்கிறதுல இருந்து பிடிச்சி, நீங்கள் வீட்டு விட்டு வெளியில் கிளம்புறது, இல்லை ஆஃபீஸ்க்கே வந்தீங்க, ஒரு இடத்துல வந்து உக்காந்தீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் திரும்பி எங்கேயோ கிளம்பணும். சேம் அதே மாதிரி பாருங்க, 1 வரக்கூடிய டைமில் நீங்கள் கிளம்ப ஆரம்பிங்க. 1 வரக்கூடிய டைம்லேயே பெட்ரோல் டீசல் 1 வரக்கூடிய நம்பர்லேயே போடுங்க. ரொம்ப அருமையான விஷயங்களெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி டைரக்ஷன் வந்து ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், கிழக்கு, அப்புறமா ஈசான்யம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, காலையில் கிளம்புனீங்க, வெளியில் கிளம்பணும்னு நினைக்கும் போது இந்த கிழக்குக்கோ இல்லை ஈசான்யத்துக்கோ ஒரு 2 அடி எடுத்து வச்சு வீட்டில் விட்டு கிளம்புங்க. அருமையான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் மொபைலில் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு இது பண்ணி செலக்ட் பண்ணி வைங்க, டைமு 24 ஹவர்ஸுக்கு ஃபார்மேட்டுக்கு டைம் செட் பண்ணி. அப்போ என்ன ஆகும், மதியம் 1 மணி இல்லை 2 மணிக்கு 1 மணி 2 மணின்னு காட்டாது, 13 மணின்னு காட்டும், இல்லைன்னா 14 மணின்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெயில் போடணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு 10 லைனோ ஒரு பேராகிராஃபோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இன்னும் இப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 13 ஹவர்ஸ் இருக்குது காட்டிகிட்டு இருக்கு. 13 ஹவர்ஸ்னால் 1 + 3 4 ஆச்சு. 13 ஹவர்ஸ் 6 மினிட்க்கு எக்ஸாக்ட் டைப் பண்ணி வச்சுட்டு நார்த் ஈஸ்ட் இல்லைனா ஈஸ்ட் அப்படி பார்த்துட்டு அந்த டைரெக்ஷனை பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்க. பாருங்க, அந்த மெயிலுக்கு, இமெயிலுக்கு, அந்த மெசேஜஸ்க்கு பூமராங் மாதிரி பாசிட்டிவ் விஷயங்களே வரும். லக்கி டைரக்ஷனையும் பயன்படுத்திட்டீங்க, லக்கி நம்பரையும் பயன்படுத்திட்டீங்க, அருமையான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கால் பேசணும், ஒரு ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ண கால் பேசணும், ரொம்ப நேரம் பேசணும், இவங்ககிட்ட டிஸ்கஷன் இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ், நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் பார்த்து போடுங்க. அப்புறமா அந்த லக்கி டைம் பார்த்துக்கிட்டு நடங்க. பாருங்க, ரொம்ப அருமையான ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி ஆகிடுவீங்க நீங்கள். ஸோ வீடியோ முடிக்க போகிறோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வருஷம் மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் குடும்பினர் அனைவருக்கும் சித்தி விநாயகர் சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டைஸ்வரியத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.